இன்று காலை 8:40 மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார். 5ஆம் வீட்டு சந்திரன் காரணமாக சில காரியங்களில் தடை, மனக்கவலை அல்லது எதிர்பார்த்த பலன்கள் தாமதமாக கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். இருப்பினும் குடும்பத்தினரின் ஆதரவு மன உறுதியை அளிக்கும். காலை 8:40 மணிக்குப் பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது கோச்சார சந்திரனின் மிகவும் சுபமான நிலைகளில் ஒன்றாகும். வருவாய் அதிகரிப்பு, ஆரோக்கிய முன்னேற்றம், பகை நீக்கம் மற்றும் முயற்சிகளில் வெற்றி போன்ற நன்மைகள் கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் முன்னேற்றம் காணத் தொடங்கும். தொழிலில் உங்கள் உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலாம். பணியிடத்தில் இருந்த போட்டிகள் அல்லது சவால்கள் குறையக்கூடும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். வரவு செலவு நிலை சீராகும் அறிகுறிகள் தென்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். போட்டித் தேர்வுகள் மற்றும் வேலைவாய்ப்பு முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான செய்திகள் கிடைக்கக்கூடும். தற்போது குரு கடக ராசியில் இருந்து உங்கள் ராசியான மகரத்தை நேரடியாக பார்ப்பதால் குருவின் சுப பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது. திருமண வாழ்க்கை, கூட்டாண்மை முயற்சிகள், தொழில் வளர்ச்சி மற்றும் சமூக மரியாதை தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். குருவின் அருள் காரணமாக பல சவால்கள் எளிதாக சமாளிக்கப்படும். பரிகாரம்: இன்று ஆஞ்சநேயரை வழிபட்டு வெற்றிலை மாலை சமர்ப்பியுங்கள். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என 27 முறை ஜபிப்பது மன உறுதி, வெற்றி மற்றும் தடைகள் நீங்க உதவும். காலை நேரத்தில் பொறுமையுடன் செயல்பட்டு அதன் பிறகு கிடைக்கும் வாய்ப்புகளை தைரியமாக பயன்படுத்தினால் இன்று உங்களுக்கு முன்னேற்றம், நம்பிக்கை மற்றும் வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையும். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.